தெரியும். இங்கே வந்து ஒரு எல்இடி இருக்குது. இது ஆர்டினோ கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு பைத்தான் கோடு எழுதியிருக்கும். சரிங்களா? இந்த பைத்தான் கோடு இங்கே இருக்குது. ரைட்டா? இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும்னா COM4 இது COM4ல் கனெக்ட் ஆகிருக்கு. ஏற்கனவே இந்த கோடை அப்லோட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பாட் ரேட்டை மாற்றக்கூடாது. வெயிட்ஸ் இப்போ புதுசாக ஸ்பீட் பிரேக்கருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த இதை கொடுத்துடணும். அது பேர் என்ன, இந்த MP4 ஃபைலை. இது இங்கே 0, 1, 2ன்னு கொடுத்தோம்னா இங்கே மேலே வந்து வெப்கேம் 0, 2 வெப்கேம்ஸ் இருந்தீங்கன்னா வேறு மாதிரி வரும். ஸோ சாரி, இப்போ இதில் சிஎம்டின்னு கொடுங்க. சிஎம்டி கொடுத்துட்டு என்ட்ரம் இங்கே பைத்தான் YTHON பைத்தான் சி இந்த கோடை ரன் பண்ணுங்க. இப்போ அந்த கரெக்டாக அந்த வீடியோ ஃபைலு ரன் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் டிடெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ இது பெர்சன்ட் டிடெக்டர்ன்றது கோடில் நான் கொடுத்துருக்குது. இது தனித்தனியாக நான் கொடுத்துருக்கனால இப்படி இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இங்கே டிடெக்ட் ஆக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இங்கே லைட் எரியும். ரைட்டா? ஓகே. ஸோ இந்த கோடில் இந்த பெர்சன்ட் டிடெக்டருக்கு பதிலாக நீங்கள் மாற்றலாம். ஓகே. இந்த கோடில் போயிட்டு ஓப்பன் வித் ஓகே கண்ட்ரோல் FPERSON ஓகே பர்சன் டிடெக்டட் அப்படின்னு இருக்கா? ஓகே டிடெக்டட். இதை வந்து ஸ்பீட் பிரேக்கர் SPEEDREAKER ஷிஃப்ட் அப்படின்னு போட்டு இப்படி மாற்றிட்டு ஓகே ஃபைல் சேவ் பண்ணிட்டு இங்கே திரும்ப சிஎம்டிக்கு போங்க. PYTHON COR அமுக்கிட்டு டேப் அமுக்குனீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. பெர்சன் டிடெக்டட் இஸ் நாட் டிஃபைன்டு. சூப்பர். அப்போ அந்த பெர்சன் டிடெக்டட் இஸ் நாட் டிஃபைன்னா அந்த +1ன்னு ஒரு இடத்துல காட்டுது பார்த்தீங்களா? அதையும் சேர்த்து மாற்றிடுவோம். ஓகே. கண்ட்ரோல் F ஓகே. ஸோ அதை அப்படியே கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை அதை நீங்கள் வந்து ChatGPTயில் கூட போட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து பெர்சன் டிடெக்டடு அதை ஒரு வேரியபிளாக பாஸ் பண்ணியிருக்கு போல். ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது வந்து ஸ்பீட் பிரேக்கர்னு மாற்றணும். ஓகே. ஸோ இப்படி தான் இது வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ வேறு நம்ம இதை சரி பண்ணணும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஓப்பன் வித் ஓகே. இது எந்த ஃபைல்லனாலும் ட்ரெயின் ஆனதில் வேலை செய்யும். YOLO V4 டைனி இதெல்லாம் இருக்குல்ல, நான் மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயும் மாற்றிக்கலாம். 0க்கு பதிலாக இப்போ இதில் ஒரு பெரிய ஃபைல் இருக்குது 70 MBக்கு. ஓகே. ரீநேம் ஒரு பேரை கொடுத்துட்டு ஓகே ரீநேம் பண்ணுற மாதிரி காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் ஓப்பன் வித் நோட்பேட். ஓகே. அதை வீடியோ ஃபைலில் பாஸ் பண்ணிடணும். ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து உள்ளே பாஸ் பண்ணிடுங்க வீடியோ கேப்சரில். அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் வெயிட்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபைனல் வெயிட்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த ஃபைனல் வெயிட்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வெயிட்ஸ் அந்த GitHub ரீப்போலே கொடுத்துருப்பேன். இதில் வந்து நீங்கள் என்னென்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அலாமு என்னென்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல வெயிட்ஸு, அப்புறம் இதோட கரஸ்பாண்டிங் CFG. ரைட்டா? இதுக்குன்னே ட்ரெயின் ஆன CFG ஃபைல். ஓகே. அந்த CFG ஃபைலை அப்படியே காப்பி பண்ணிங்க. ஓகே. காப்பி அதுக்குன்னே இல்லாத CFG ஃபைல். ஓகே. அப்பா ஓகே. Coco.names அந்த கரஸ்பாண்டிங் இது இருக்குது. ரைட்டுங்களா? கண்ட்ரோல் V. ஓகே. அப்படியே சேவ் பண்ணுங்கள். இங்கே வந்து MP4 கொடுக்குறோம். ஸோ இங்கே போயிட்டு சிஎம்டி இங்கே PYTHON 2
அப்படியே என்ட்ரு நமக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3% டிடெக்டட்னு தான் வரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் 0.3 கொடுத்துருக்கணும். ரைட்டுங்களா? 0.3 கொடுத்தா தான் அது எடுக்கும் அந்த த்ரெஷ்ஹோல்டை. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட பிஆர் வேல்யூ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம டீப்பாக அதை ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் போயிட்டு இங்கே டு கிவ் கீழே போனீங்கன்னா அந்த த்ரெஷ்ஹோல்டு கொடுத்துருப்பான். சரிங்களா? த்ரெஷ்ஹோல்டு இது வந்து சீரியல் கம்யூனிகேஷன். இதை வந்து 0.3ன்னு வச்சுக்கோங்க. 0.3 ஃபைல் சாரி அதை ஆல்ட்ரு பண்ணிடாங்க. இன்டென்டேஷன் மாறிச்சுன்னா எல்லாம் மாட்டோம். ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து 0.3 கொடுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது. ஏன்னா அதோட F1 ஸ்கோர் அதெல்லாம் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பிஆர் வேல்யூ, ப்ரிசிஷன், ரீகால் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஸ்லைட்லி பிக் ஒரு நல்ல ஃபைலை பார்ப்போம். ஓகே, இது வந்து அலர் கோயில் எடுத்தது. அலர் கோயிலில் அந்த ஏறும்போது இருக்கிற ஸ்பீட் பிரேக்கரு. ஓகே, இது ரொம்ப சின்ன ஃபைலு. ஓகே ஓகே, இது கொஞ்சம் பெரிய ஃபைலு. நேம் எடுத்துட்டு நேம் எடுத்து இங்கே கொடுத்துட்டு அதை போய் என்ன செய்யணும்னா இந்த கோடில் வந்து மாற்றிடணும். இந்த இடத்துல நீங்கள் இன்கேஸ் வந்து வெப்கேம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வெப்கேமுக்கு 0, 1, 2ன்னு கொடுக்கணும். இது 0. ஓகேவா? Ctrl V. இப்போ என்னையை காட்டினா கூட அது சில நேரத்தில் டிடெக்ட் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நான் அந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணலை. ஓகே, இங்கே போயிட்டு 2ன்னு அடித்து ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 2ன்னு அடித்து டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் இருக்குதா? கொஞ்சம் நேரம் எடுப்போம். இன்னொன்று இது i5 8GB உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை தனித்தனியாக நான் செக்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கார் போகும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மூவ் ஆகுற மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். ரைட்டா? இப்போ அது டிடெக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால காட்டுது. ஏன் இது % டிடெக்டர்னு காட்டுதுன்னா அதை நம்ம ChatGPTல போட்டு மாற்றலாம். ரைட்டா? அவ்வளோ ஏன் டிடெக்ஷன் தனித்தனியாக காட்டுதுன்னா நடுவில் இந்த இது வருது பார்த்தீங்களா, காரு. அப்படி கார் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது விலகணும். அப்படி தான் அந்த ஃபஸ்ட் இதை நான் டிசைன் பண்ணிடுவேன். ரைட்டா? அப்போ இங்கே லைட் எரியும். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம மூவ் ஆகி போனோட்டி அந்த இது இதாகும். இப்போ வண்டி எடுத்துகிட்டு போனோட்டி இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஓகே, ஒரே லென்த். இது வந்து 5 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி டிடெக்ட் பண்ணி இது லைட் எரியிற மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கு அதோட இன்டெக்ரல் கோஆர்டினேட்ஸை கொடுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி பஸ்ஸர்ஸ் வச்சுருக்கான். பஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பஸ்ஸர்ஸ் எல்இடி எதனால யூஸ் பண்ணலாம். அது டிடெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த லைட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். தெரியுதுங்களா? அதை கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அவன் போனோட்டி. ஓகேவா? இப்போ நான் போனோட்டி அடுத்த ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஓகேவா? அது டிடெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கிளியராக இங்கே டிடெக்ட் ஆகிட்டு இருக்குது ஸ்பீட் பிரேக்கரு. அப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்பீட் பிரேக்கர் டிடெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டிடெக்ஷன் வந்து ஆகிட்டு தான் இருக்குது. அது ஃபுல்லாக கட் ஆகும்போது தான் போகும். ஓகேவா? 2 ஆனாலும் சரி 1 ஆனாலும் சரி. ஓகேவா? அதை அனடேட் பண்ணாதான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதோடய அந்த பாக்ஸ் அது கரெக்டாக வரையுது. இது வந்து மதுரையில் இருக்கிற ஓசிபிஎம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. இதை மாற்றலாம். ChatGPTலே கொடுத்து மாற்றிடலாம். ஓகேவா? இது வந்து COM4ல் இதாக இருக்குது. அந்த கோடையும் நீங்கள் வந்து போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கிட்ட கோடில் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்கா பாட் ரேட்டு. இது வந்து இங்கே இருக்கிறது COM4ன்னு கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த ஆர்டினோட நீங்கள் இந்த கோடுக்குரிய அப்லோட் பண்ணும்போது அப்படி கொடுக்கணும். இதில் பஸ்ஸர் இதனால ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது 0.3 தான் அதை டிடெக்ட் பண்ணியிருக்கு. மித்தது எதையுமே டிடெக்ட் பண்ண பாருங்க. கரெக்டாக அந்த சென்டரை டிடெக்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? இது வந்து பாலமந்திரம் ஸ்கூல், மதுரை தவார்தனினர் போகிற வழியில். இப்போ அந்த ஆள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விலகும். அதுதான் அப்படிதான் அதை டிசைன் பண்ணி. கார் வந்தாலும் அது விலகும். கார் வந்து விலகும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இது போனால் தான் அது போகும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆஃப் ஆகும். பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே வந்து டிடெக்ஷனே கொடுக்கல இங்கே, அப்போ தான் ஆஃப் ஆகும். ஓகேவா? ஓகே ரைட். இன்னும் அது நம்ம ஒரே கிளாஸாக இருக்கிறதுனால 2000 தான் கொடுக்கணும். 2000 ஐட்ரேஷன்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றீங்க. கோடு எல்லாமே சாட் ஜிபிடி. நான் ப்ரொஃபஷனல் கோடரும் கிடையாது. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இனியா பிடிச்சிக்கிட்டு கோடு எழுதுனா நான் சாட் ஜிபிடியில் எடுத்து வாங்குறேன். போட்டு உசுரை வாங்குறீங்க பார்க்குறவேன்லாம். ஓகேவா? அது ப்ராம்ப்டிங் தான். இனிமேல் வந்து கோடிங்கிற ஒரு டெர்மினாலஜியே இருக்காது. அதனால் வந்து சிஎஸ்சி அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறவன் அந்த லைனில் போகலாம். நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வர்ஸ். அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். ரைட்டா? கோடிங் ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும், ரொம்பவும் தெரிய தேவையில்லை. இன்னொன்று ஏஐனா டவுன் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? அந்தளவுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இதில் இல்லை. ஓகேவா? ஹெல்மெட் அக்கா போகிறாங்க. ஓகே, சில நேரத்தில் இந்த இடத்த கூட டிடெக்ட் பண்ணோம். அப்போ அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் அந்த டேட்டா செட்டில். அப்போ தான் அது வந்து அதை விடும். ஓகேவா? அதை அனடேட் பண்ணது வண்டி போகும்போது விலகிற மாதிரி அனடேட் பண்ணனால அப்படி இருக்குது. வண்டி ஏறுச்சுன்னா அது இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஓகேவா? 2 ஸ்பீட் பிரேக்கர்னு காட்டுது. ஆக்சுவலி நான் வந்து 1 ஸ்பீட் பிரேக்கர் தான் போடணும். ஆக்சுவலி இந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து அது இதாகி நின்று அப்புறமா போகணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு இதை கேமரா வச்சே கண்டுபிடிக்கலாம். இப்போ கேமரா வச்சு என் கையோட அளவு சொல்லுவீங்களா? கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், கோடிங்கிறது வேறு, ப்ராப்ளம் சால்விங்கிறது வேறு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ரைட்டா? ஹியூமன்ஸ் ஆர் நாட் கோடர்ஸ், தே ஆர் ப்ராப்ளம் சால்வர்ஸ் ஃபார் மோர் தென் மில்லியன் இயர்ஸ். குரங்கா இருக்கிற காலத்துலேருந்தே நம்ம ப்ராப்ளம் சால்வர்ஸ் தான். ரைட்டா? அவ்வளோதான். இப்போ இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா COM4 கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே பாட் ரேட் கொடுத்துருக்கோம். கீழே வந்து சீரியல் கம்யூனிகேஷன். இந்த சீரியல் கம்யூனிகேஷனுக்குரிய கோடு வந்து என்ன? ஓகே, இதாக இருக்குல்ல, இந்த கோடை இதில் அப்லோட் பண்ணிட்டு தான், அதாவது 11th பின்ன எனக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்து பண்ணணும். ஓகேவா? இந்த கோடை வந்து நம்ம அப்படி தான் பண்ணணும். ஆர்டினோட ஃபஸ்ட்டு இதை அப்லோட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு பைத்தான் கோடு எழுதி அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே ஓகே, இது வந்து கோட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோடுக்குரிய ரீப்போ எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகே, இனிமே தான் வேட்டை ஆரம்பம். ரைட்டா? எம்படடையும் கம்ப்யூட்டர் விஷனையும் கலந்துட்டோம்னா நம்ம 1000 ப்ராஜெக்ட் செய்யலாம். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கற்றுக்கங்க. ஏன் சொல்கிறேன்னா, சாட் ஜிபிடிக்கு இங்கிலீஷ் தான் நல்லா தெரியும், அதுக்கு வேறு எதுவும் தெரியாது. என்னடா இவன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, உண்மை அதுதான். தமிழில் பைத்தானில் எனக்கு இந்த வேலையை பார்த்து அதை முடித்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒன்றும் புரியாது. ரைட்டா? நான் அதுக்காண்டி சொல்ல, அதுக்கு அந்த ப்ரோக்ராமிங் தெரியாது. ரைட்டா? எனக்கே அசிங்கமாக இருக்கும் சில நேரத்தில். நான் இரு இல்லை இதெல்லாம் இன்னும் தப்பு விடுவேன். ரைட்டா? ஸோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இங்கிலீஷுன்ற ஒரு லாங்குவேஜ் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகி போச்சு. கோடிங்கிற டெர்மினாலஜியே கிடையாது. கோடிங் படிக்காதீங்கன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வினோதமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னே எனக்கு சரியாக புரியல. நான் ஒருத்தன் சொன்னேன், அவனுக்கும் புரியல. ஏன்னா இந்த வெயிட்ஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெயிட்ஸ் ஃபைலே இப்போ கோடிங் பண்ணுற மாதிரி உருவாக்கிட்டாங்க. இந்த
தெரியுதா வெயிட்ஸ் ஃபைல்ட்டு டாட் வெயிட்ஸ்ன்றது பார்த்தீங்களா, இதே கோடிங் பண்ணுற மாதிரி உருவாக்கிட்டா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கோடிங் படிக்காதீங்கன்னு விட்டாங்க. இதில் முடிஞ்சாலும் சரி. ஓகே 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 இது ஒரு என்ஐடி ஸ்டூடெண்ட்டுக்காண்டி பண்ணது. ஓகேவா, 2 நாளைக்கு முன்னாடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த ஒரு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்.